ஏங்க வாங்க, இன்னைக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கும் ஏழுபிள்ளை தாய் கும்பாபிஷேகத்துக்கும் ஒரு காதுகத்துக்கும் போனேன். ஒரு பெரிய விழாப்பா என்னமோ சொல்லுவாங்க, அதை போய் பார்ப்போமா? எங்கள் வீட்டுக்காரோட பிள்ளைகளோட பார்த்துக்கோங்க. எங்கள் புல்லட் வாகனத்தில் கிளம்பிட்டோம். டிவிஎஸ் பெட்டி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது பார்த்துக்குங்க. எங்கள் அப்பா இந்த டிவிஎஸ் பெட்டியில் தான் ஐசி வியாபாரம் பார்த்தாரு. அதோட வண்டி சும்மா கிடந்துச்சு. சரி, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த வண்டி சும்மா கிடக்கேண்டு எங்கள் வீட்டுக்காரு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ அதை வச்சு நாங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. ஆமாம், வெங்காயம் தீட்டு வர்றது, அதிரசம் முறுக்கெலாம் கடைக்கு போடுறது, அப்படி எங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அதோட கோயிலுக்கு போயிட்டோமுங்க. இதாங்க ஏழுபிள்ளை தாய். இந்த கோயில் ரொம்ப துடியான தெய்வமுங்க. எங்கள் வீட்டுக்காரு இந்த ஏரியாவில் 30 வருஷமாக பிறந்து வளர்ந்து 30 வருஷமாக வயசு வந்து இப்போ 40 வயசு தொட்டிருக்குமுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 40 வருஷமாக இந்த ஏரியாவில் தாங்க இருந்தாங்க. இப்போ நாங்கள் வெளியில் போய் ஒரு 10 வருஷம் தான் ஆகுது வந்துங்க. அப்போ 30 வருஷம் இந்த ஏரியாவிலே இருந்திருக்கோம். அப்போ பார்த்துக்கங்க, எனக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கவும் எங்கள் மாமியார் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு, உன்னோட கல்யாணம் முடிச்சவன் மூத்தவனுக்கெல்லாம் குழந்தை கொடுத்துச்சடா, உனக்கு மட்டும் இல்லையடான்னு இந்த ஏழுபிள்ளை தாயில் வந்து வேண்டிக்கிடுவாங்க. 7 பிள்ளையோட மாண்டு உணவை ஒருத்தவங்களை எடுத்துதான் வச்சு இங்கே சாமியாக கும்பிட்றாங்களாக்கும். அப்போ வந்து பார்த்துக்கோங்க, அவங்க வேண்டுனபடியே எனக்கு வந்து அதே மாதத்தில் மாதமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என் மயனு ஆம்பளை பையன் வேணும்னுதே என் மாமியார் வேண்டுச்சா. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை கொடுத்துச்சு பார்த்துக்குங்க. நான் கேட்ட வரம் கொடுக்கும் தாய். உங்கள் யாருக்காவது அப்படி ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா கடவுள் நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு நல்ல வழிகாட்டும். அது இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு வாக்கு மாதிரி தான். கடவுள் வந்து நேரடியாக வந்து சொல்லாது. வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது அந்த குறைபாடோடு இருக்கேன்டா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வைக்கியம் கிடைக்குங்க. அந்த கோயிலை எடுத்து இன்றைக்கி வந்து பெரிய கோயிலாக கட்டுறாக பார்த்துங்க. ரோட்டு ஓரமாக பைபாஸ் ரோட்லேயே இருக்குது அந்த கோயில். இப்போ எடுத்து கட்டி அதை பெருசாக கும்பாபிஷேகமாக நடத்துகிறாங்க. கும்பாபிஷேகம் வெள்ளனந்தி 5 மணிக்கு கும்பாபிஷேகம் நடந்துருச்சான். அந்நேரத்தில் வந்து கலந்துக்கிற முடியலை. ஆனால் ஆராதனைக்கு வந்துட்டோம். ஆராதனை வந்து சாமியை கும்பிட்டா நல்லபடியாக ஏரியா சனம் பூரா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கும் சந்தோஷம், என் பிள்ளைகளுக்கும் சந்தோஷம். என் நண்டு மட்டும்தான் இங்கே பிறக்கலை. மற்றபடி பூஜா இசாந்தெலாம் இங்கே தான் பிறந்தாக பார்த்துக்கோங்க. அதோட என்ன எப்பவும் போல் நம்ம புளியோதரை வாங்குறது, புளியோதரையை வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட நண்டு கூட்டிட்டு நண்டு வேணாம்னுருச்சு. நான் வாங்கிட்டு அதோட நாத்தனாவை கூப்பிட்டுக்கிட்டு அழகர் கோயிலில் ஒரு விசேஷம் பார்த்துங்க. அதுக்கு போகலாம்னு நாத்தனா நானும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தோம். நாத்தனாவை வீடியோ எடுத்தோன்னா நாத்தனாவுக்கு ஒரே வெக்கம். நான் இனிமேல் பேச மாட்டேட்டி ஆத்தா, உன் கேமராவை நீ எடுத்தாவே நான் அதில் பேசவே மாட்டேன், வாயை மூடிக்கிறேன்னு மூடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதுதான் மிஷின் ஆஸ்பத்திரிங்க. இங்கே மிஷின் ஆஸ்பத்திரியில் அந்த சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு பார்த்துக்கோங்க. எங்கள் ஏரியாவுக்கும் மிஷின் ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சும்மா ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும், அவ்வளோதான். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். எங்கள் ஏரியாவுக்கும் மிஷின் ஆஸ்பத்திரிக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப டவுனுக்கு பக்கத்துலேயே தான், ரொம்ப லாங் கிடையாது. மதுரையை விட்டு தள்ளி இல்லை, கிட்டத்துலேயே தான் பார்த்துக்குங்க. அதோட எங்கள் நாத்தனார் கொண்டா கேமரா கொடு நான் எடுக்கிறேன் இனிமே அப்படின்னு வாங்கிக்கிட்டு அவங்க எடுத்தாங்க. அதோட இந்த பார்த்திங்களா, இங்கே மதுரையிலேயே பெரிய சர்ச்சுன்னா இந்த சர்ச்சு தான். நான் அதாவது கிறிஸ்மஸ் இதுகளுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து பார்ப்போம், ஒரு வேடிக்கையாக பார்ப்போம். அங்கே வந்தவங்களை வந்து அங்கே போய் சாமி கும்பிட்றோமான்னு தெரியாது, ஆனால் வேடிக்கையாக பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் நைட்டில். கிறிஸ்மஸ் டயத்தில் ரொம்ப கோலாகலமாக இருக்கும் பார்த்துங்க, திருவிழா மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எடுத்தேன், ஆனால் போட முடியலை. அப்லோட் பண்ண அந்த ஃபோனில் இருந்துச்சு, போட முடியலை. அதோட எங்கள் அத்தை விட்டு இடத்த நான் பிடிச்சிட்டு நான் உட்காந்துக்கிட்டேன், அவங்க நின்றுக்கிட்டே இருந்தாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோமுங்க. அங்கேயும் பாருங்கள், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணால் இங்கேயும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பஸ்ஸே வரல. விசேஷ நாளும் அதுவுமா கூட்டமாகவும் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிறவங்க பழக்கடை, அந்த பழக்கடையில் தாங்க எப்போவுமே நாங்கள் பழம் வாங்குவோம். பழமுதிர்ச்சோலை. எங்கே ஊருக்கு போய்ட்டு வந்தாலும் இங்கே வந்து பழம் வாங்குவோம். ஏன்னுங்களுக்கு பழ மார்க்கெட்டு ஆனக்கல் இதுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் அதே ரெட்டாத்தே இருக்கும். அங்கே போய் நிறைய பழக்கடை இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர. இப்போ நகைக்கடை பஜார்னா ஒரே நகைக்கடையாக இருக்குல்ல, அதே மாதிரி பழக்கடை பஜார்னு ஒரே பழக்கடையாக இருக்கும். அதுதான் தவிர மற்றபடி விலைவாசியெல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். வியாபாரத்துக்கு விற்க போகிறோம்டா காலையில் 7 எடுக்க போவாருங்க, அதுக்கு தான் வந்து அந்த பழ மார்க்கெட்டில் லாய்க்கு. மற்றபடி நம்ம கொஞ்சமாக வீட்டுக்கு வாங்குறது இதுகளுக்கெல்லாம் வந்து எப்பவும் போலையா கடைகளில் விற்கிறத விட அதிகமாக விற்கும் பார்த்துக்குங்க. அதனால் இங்கே தான் பழம் வாங்குவோம். அதுக்கட எங்கள் நாத்தனா வளைச்சி எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்காதீங்க, எண்ணெய் எடுங்கட்டே. அதுக்கப்புறம் எண்ணெயை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தான். பஸ்ஸு வர்ற மாதிரியே இல்லை, ஆந்தி பார்த்துக்கிட்டே இருந்தா எங்கள் அத்தை. நானும் ஆந்தி பார்க்குறேன், பஸ்ஸு வர்ற மாதிரியே இல்லை. இந்த மினி பஸ்ஸில் போயிடுவோம்டாங்க. அப்புறம் எல்லோரும் எந்திரிச்சாங்க. என்னடா எல்லோரும் எந்திரிக்கிறா பஸ்ஸு வருது வரைக்கும் அப்படின்ட்டு நானும் எந்திரிச்சு எட்டி பார்த்தேன். தூரமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னே ஒரு மினி பஸ் வச்சு அந்த மினி பஸ்ஸில் ஏறிடுமா அப்படின்டாங்க. மினி பஸ்ஸில் ஏறினா 10 20 ரூபா கொடுக்கணுங்க.
கவர்மெண்ட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் ஃப்ரீ பஸ் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டி கவர்மெண்ட்டை காசை இது பண்ணணும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி பஸ்ஸு வந்துச்சு கொஞ்சம் நேரம் சென்று வந்துருச்சு பார்த்துக்குங்க. இன்னும் வரலையோ, ஆமாம் இந்த வந்துருச்சு அதோட போட கொடுங்க, கட் பண்ணுங்க அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இறங்கிட்டோம்ங்க. வந்து பெரியார் வந்துட்டேன். பெரியாரில் இருந்ததே அங்கே வந்து அழகர் கோயில் போகிற பஸ்ஸு நிறைய பஸ் இருக்கும் பார்த்துக்குங்க. ஆனால் நாங்கள் வந்த நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு கூட இல்லைங்க. அதோடு என்ன செய்யுது, எங்கள் அத்தை போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க சங்குண்டு. நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த அக்கா திருநங்கைக்காரக்கா வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு காசு கேட்டாங்க. எங்கள் அத்தை காசே இல்லைன்ட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட சில்லறை இல்லைன்னா நான் தாரேன்டாக. திருநங்கைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்ககிட்ட காசு வாங்குறது நம்மளுக்கு ரொம்ப நல்ல சௌபாக்கியமான ஒன்று அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். அதனால் எங்கே பார்த்தாலும் நான் ஆசீர்வாதம் வாங்கி காசை வாங்கிடுவேன். அதை வீடியோ எடுக்க சொன்னேன், ஆனால் கட் பண்ணிட்டாங்க நாத்தனார். சரி விடுங்க. அதோட பார்த்துங்க பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கையில பாதியில் நாங்கள் ஏறின பஸ் வந்து என்னமோ ஒரு திருமங்கலமாக என்னமோ ஒரு ஊரில் வந்து இறக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அத்தைக்கு தெரியாமல் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நானும் அவங்கள நம்பி ஏறினேன். என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த ஊரில் வந்து இறக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறிட்டோம். ஆட்டோவில் ஏறினா ஒரு ஆளுக்கு 25 ரூபா கேட்டாங்க கோயிலுக்கு போக. சரிங்க, கோயிலுக்கு 25 ரூபா கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்கிறது. அதுக்கப்புறம் ஏறி ஆட்டோவிலே பேசிக்கிட்டே போனோம். பக்கத்தில் இருக்கிற அக்கா இருந்தாங்க. அவங்கள காட்ட வேணாம், ஏன்னா நம்மளை காட்டுறது சரி, பொதுவான ஆளுகளை காட்டக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. பரவாயில்லக்கா என்னை காட்டுங்கன்னு அவங்க சிரிச்ச முகத்தோடு காட்ட சொன்னாங்க. ரொம்ப நல்ல மனுஷி, ஏதோ எக்ஸாம் எழுத வந்திருந்தாங்களாம். அதோட சரி சந்தோஷமுக்கா, அதனால என்னக்கா அப்படின்னாங்க. சில பேர் என்ன மீடியாவில் தெரிஞ்சால் ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க, சில பேர் என்னமோ பெரிய குத்தமாகவே நினைப்பாங்க. அதோட அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வந்தா. அவங்க ஏதோ எக்ஸாம் எழுத வந்தாங்களா, அவங்க வீட்டுக்காரர் கீழே உட்காந்துருந்தாரு, கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தவங்க. அவங்களும் என்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே வந்தாங்க. நானும் என் சேனலை இதுதான் ஜாக்குண்டு சர்மா மைண்ட் வாய்ஸ் சேனலை பாருங்கக்கா, இதே மாதிரி பேசிக்கிட்டே கிடப்பேன் அப்படின்ட்டேன். சரிங்கக்கா பார்க்குறேன், இப்போ பையன் இந்த கையில் இருக்கேன், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்ட்டாங்க. பரவாயில்லக்கா, வீட்டில் போய் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேராக விசேஷ வீட்டில் இறங்கிட்டோம். அங்கே பார்த்தா சொந்தங்கள் பந்தங்கள் அப்படியே பிறை சூட உட்காந்துருந்தாங்க. நாத்தனாருக்கு ஒரே குஷி, 50 பேர் ஒரே குஷியாக குஜாலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள நம்ம வந்த வேலை என்னவோ அதை பார்ப்போம்ட்டு அவங்கள பூரா வீடியோ எடுத்துக்கிட்டு அதோட என் நாத்தனார் சொன்னாங்க, பார்த்தியா ஓ வேலையை நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கக்கன்னு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது வேலையை அது பார்க்கணும்ல அப்படின்ட்டு இன்னொருத்த சொன்னாங்க. அதோட எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. அதோட பார்த்துக்கோங்க, அந்த ஒரு பையன் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அந்த ஜாகித் தம்பி. அந்த தம்பி தான் எனக்கு யூடியூப் சேனலுக்கு சில உதவி எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல, மானிட்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தான் பண்ணுவாப்புல பார்த்துக்குங்க. ஆனால் எனக்கு மானிட்டேஷன் பண்ணுறது என் கொழுந்தேன். இந்த சில்வர் பட்டன் வந்ததுக்கெல்லாம் இருந்த தம்பிட்டு தான் போய் அப்ளை பண்ணி பதிஞ்சு அந்த தம்பியை காட்டையில் சொல்லாமல் போயிட்டேனே. சரி அங்கிட்டு போயிட்டாங்க. அதோட பார்த்துக்கோங்க ஒரே பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. நானும் அவங்களோட பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, எல்லாரையும் அப்படியே வரிசையில் எடுத்தேன். ஒரு சின்ன மகள் தான். அது அந்த அழகர் கோயிலில் வந்து மகால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறம் சீரை போய் எடுத்துகிட்டு போனேன். அங்கே பார்த்தா வெறும் குத்துவிளக்காக இருந்துச்சுங்க. ஒரு 5 குத்துவிளக்கு, 2 குத்துவிளக்கு பெருசு, ஒரு குத்துவிளக்கு நடுத்தரம், 2 குத்துவிளக்கு சின்னது, 5 குத்துவிளக்கு வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல எத்தனை குத்துவிளக்கு. சீர் எடுக்கையில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு பார்த்துங்க, அதனால எல்லாத்தையும் எடுக்க முடியல. அண்டா குண்டாக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. குட்டி சூரம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க குஷியாக. அதோட எல்லாரையும் அப்படியே வளைச்சி எடுத்து எல்லோரும் நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போனது ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. அதோட நேரம் போய் எங்கள் அத்தைகிட்ட, ஏத்த ஒரே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காமல் வயிறு குறண்டு சாப்பிட்லாம்ல, மகால்லையே ஆளுக்கு பூரம் காலி ஆகிட்டாங்க, வாங்க அப்படின்ட்டு. சரி வா அவசரம் கொடுக்க அப்படின்னு சிரிச்சாங்க. அதோட நேரம் என்ன, இலையை போட்டு உட்காந்துட்டான். உட்காந்தா இலையில தண்ணி தொளிக்கணும்ல, எனக்கு தொளிக்க விட்டேன். கையில் கேமரா இருக்குது, அதனால் கையை நானே உள்ளே ஓட்டி தொளிச்சிட்டேன். அதோட நாத்தனார் சிரிச்சாங்க, ஏன் ஒரு இலையில் இருக்கிற தண்ணியை லேசாக தொளிச்சு நாத்தனாவுக்கு இது பண்ணி விடக்கூடாதுன்னு. அதெல்லாம் முடியாது, போடி, என்னைய கேமராவே எடுக்காதடி, அங்கிட்டு போடி அப்படின்னு திரும்பிக்கிட்டாங்க. ஏன்னு கேளுங்க, அன்னைக்கு நடந்த பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தை பற்றில இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக பேசுனாங்க. ஆமாம், அன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் யாரோ சொல்லியிருந்தாங்க, அவங்க உங்கள் சொந்த வந்ததுக்கு முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினாங்கன்ட்டு நீங்கள் ஊர் உலகத்துக்கு முன்னே அசிங்கப்படுத்திட்டீங்களாக்காண்டு. அது தப்பு தாங்க, என் மேலே தப்பு தாங்க. தப்புனா நான் நம்மளை அறியாமல் பண்ணுறது தாங்க தப்பு. எப்படியாப்பட்ட மனுஷனும் அறியாமல் தப்பு சிறு தவறு பண்ணுவான். கேசரியை வச்சவொடனே எப்படி முழுங்குறாருங்க. அவங்க திங்கிறத பார்த்துட்டு எனக்கு ஆசையாக போச்சு. அப்புறம் நானும் விடலை, நானும் எடுத்து வாயில் வச்சுட்டேன். வீடியோ எடுத்து அடிப்பாவி எடுக்காதடி அப்படின்னு கீழே வந்தாங்க. அப்புறம் பார்த்துக்குங்க, அப்படி தப்பு பண்ணுறது இயல்பு தாங்க, எல்லார் மனுஷனும் தப்பு பண்ணுவோங்க. ஆனால் தப்பு அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் நினைப்பேங்க. அதே மாதிரி நான் சில சமயங்களில் கூறுகட்டத்தனமாக இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாமல் பேசி பிரிவேங்க. அதுக்கப்புறம் நாத்தனிட்ட போய் மன்னிப்பு கேட்டேங்க, மன்னிப்புச்சுக்கிட்டாங்க அவங்களும். சரி உனக்கு தெரிஞ்சது நீ என்ற சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
நீனு விளையாட்டுத்தனமாக, அதாவது எல்லாமே நான் விளையாட்டாகவே போவேங்க. அதனால அவங்களும் விளையாட்டாகவே நினைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கறியை தொக்கா வச்சுட்டாங்க, கோழிக்கறி. கோழிக்கறிண்டா எனக்கு பிடிக்கும். அது இருந்தாலும் ஆட்டுக்கறியை இது பண்ணி போனேங்க. ஏன்னு கேளுங்க, ஆட்டுக்கறி வீட்டில் குழம்பு வச்சா எனக்கு பிடிக்காதுங்க. ஆனால் வந்து பந்தியில் வச்சா மட்டும் பிடிக்குங்க. ஏன்டா அதில் வந்து நிறையா என்னென்னத்தையோ போடுறதுனாலையும் என்னவோ அந்த ஆட்டு கவிச்சி இல்லாமல் இருக்கும். வீட்டில் கொஞ்சம் எனக்கு கவுள் அடிக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம சமைக்கிறதுனாலேயே என்னவோ கொஞ்சம் ஒப்பாமையே இருக்கும். அதனால் பார்த்துங்க, கறியை வச்சோன்னே எச்சு ஊறிடுச்சு. சரி, நம்ம ஒரு துண்டு எடுத்து வாயில் வைப்போம் அப்படின்னு வச்சுட்டு, அப்படியே அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு நாத்தனாட்ட மன்னிப்பு கேட்டேன். நாத்தனா அதனால என்ன இல்லை, ஏமலையும் கொஞ்சம் இருக்குது, நானும் கொஞ்சம் பார்த்து பேசணும். சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி பைத்தியம்னு சொன்னது சரியில்லாதது. சரி அப்படின்ட்டு உடனே வந்து என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா பார்த்துக்குங்க. நான் அப்படி தாங்க, எனக்கு தெரியாமல் தான் பண்ணுவேன், தெரிஞ்சு பண்ணுறதே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சோறை வச்சுட்டாங்க. வெள்ளை சோறை வச்சோன்னா ஒரு குழியை பறித்து அதுக்குள்ளே குழம்பு ஊற்றுட்டு அப்புறம் கறி குழம்பு எடுத்துருந்துருக்காங்க. அழகர் கோயில்டாவே ஆடு வெட்டி தான் அங்கே சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் வச்சுட்டாங்க ஆட்டுக்கறி வச்சாங்க. ஆட்டுக்கறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, அப்படியே நாத்தனாவை பார்த்தா நாத்தனா பெண்ணஞ்சு ஒரு அடி அடிச்சுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே தாங்காது, இன்னும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி அப்படியே நானும் பிசைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டு நேராக கோயிலுக்கு போனோமுங்க. அழகர் கோயிலில் போய் அழகர் சாமியை பார்க்குறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஆமாம், அவ்வளோ தூரம் வந்துட்டு கோயிலுக்கு வராமல் போனால் இவ்வளோ. இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு இருக்குங்க அழகர் கோயிலுக்கு. நாங்கள் மகாலிருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது பார்த்துக்குங்க அழகர் கோயில். உள்ளே போகிறதுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தேன். போகையிலே சில பேர் என்னை பார்த்துக்கிட்டே போனாங்க. சில பேர் ஓடியே வந்து, ஏக்கா நான் உங்களை பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன்டாங்க. ஆமாம், நாத்தனார் தான் இது யூடியூப் சேனல் வச்சுருக்கா அப்படின்னு எங்கள் நாத்தனார் சொன்னாங்க. ஆமாக்கா, இப்போ தாக்கா ஞாபகம் வருது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்களே அப்படியே எடுத்துக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் வந்து ரொம்ப வந்து குப்பையாக கிடந்துச்சு. அதெல்லாம் வந்து துப்புரவு பணியாளர் அக்கா வந்து கூட்டிக்கிட்டே இருந்தவங்க சொன்னாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டே நேராக பார்த்து போங்க, கூட்டிக்கிட்டு இருக்க மனுஷன் எங்கள் மேலே மோதிடாதீங்கல்ல, அப்படிலாம் மோத மாட்டோமா கோய் அப்படின்ட்டு அவங்ககிட்டையும் பேசிக்கிட்டே அப்படியே போய் செருப்பு கழட்டி போடுவோம். கோயிலுக்கு தான் கோயிலோட வாசல் பார்த்துக்குங்க. இந்த வாசல்லே எல்லாரும் செருப்பு கழட்டி போட்டிருந்தாங்க. அங்கேயே செருப்பு கழட்டி போடுறதுக்காக போனால் எங்கள் நாத்தனார் அங்கே வேணா அங்கிட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு அங்கேயும் செருப்பை கழட்டி போட்டு ஒரு செருப்பு ஒரு பக்கம், இன்னொரு செருப்பை இன்னொரு இடத்துல கழட்டிப்பட்டேன். ஏன்னு கேளுங்க, 2 ஜோடியாக போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு என் நாத்தனா சொல்லுவோம், இந்த பீத்த செருப்பை யாரும் தொடமாட்டாங்க வாத்தா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சொந்தம் இருக்குது அப்படின்ட்டாங்க. எட்டி பார்த்தா நம்ம சொந்தம் இல்லை, நம்ம முன்னோர் குரங்கு இருந்துச்சு. எனக்கு சொந்தம்னா உங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே நானும் நடந்து போய்கிட்டே இருந்தேன். நாத்தனாரோட பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே போனதில் பார்த்துக்குங்க, பழகுனது தெரியலை, நடந்தே போனோம் அப்படின்ற அலுப்பு தெரியலை. கோயிலுக்கு போனாவே பொதுவாக இங்கேருந்து பார்த்தீங்களா பழனிக்கு நடந்தே போகிறாங்க வயசானவங்க கூட. அதுக்கு எப்படி கடவுள் பலன் தருது, அதே மாதிரி தான் கோயிலுக்கு நடந்து போனோம்னு வச்சுங்களேன், நம்ம உடம்புல அலுப்பே தெரியாது. உண்மையிலே கோயிலுக்கு சக்தி இருக்குன்றது இதில் தான் இருக்குது பார்த்துங்க. அதே மாதிரி 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தது பெரிய விஷயமா தெரில வெயிலில். அதுவும் இல்லாமல் செருப்பை கழட்டி போட்டே நடந்து வரணுமா, அப்படி தான் எல்லோரும் நடந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கோயில் கோபுரம் கிட்ட வந்துட்டோம். அந்ததோட அத்தை வந்து இது வரிசையில் நின்று நான் சாமி கும்பிடணும் அப்படின்னாங்க. சரி நானும் கும்பிடுறேன் அப்படின்னு. நீ வேணால் இந்த அரச மரம் தான், ஒரு அரச மரம் இருக்கிறதில் இந்த அரச மரத்தில் வேணால் உட்காந்துரு அப்படின்னாங்க. என்னத்தை எப்படி சொல்லிவிட்டீங்க, நானும் ஜாமியை கும்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட சேர்ந்து அப்படியே நடந்து கோயிலுக்குள்ளே வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருந்தேன். எல்லா கோயிலையும் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க, ஆனால் இந்த கோயிலையும் எடுத்துகிட்டு போக விட்டுருந்தாங்க. அத்தை வந்து அந்த ரோப் மாதிரி இப்போ வந்து இது போட்டிருக்காங்களே அதில் போனாங்க. நான் நேராக வந்து கோயில் வந்து நட மாதிரி நட சாத்துற மாதிரி இல்லை, அதாவது அடப்பு திறப்பா இல்லை, கருப்பணசாமி இங்கேருந்தே பார்த்தா கூட நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லோரும் சுற்றில் போய் அந்த கம்பி இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுற்றில் போய் கிட்ட பார்க்கணுன்றதுக்காக எல்லோரும் போனாங்க. நான் இந்த கம்பிக்கு வெளியில் நின்றே சாமியை அப்படியே இங்கேருந்தே பார்த்து தரிசனம் பண்ணி அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிட்டேன். எப்போவுமே நான் கூட்டத்துக்குள்ளே இப்போன்னு இல்லைங்க, எங்கே போனாலும் சரி கூட்டத்தில் நிறையா இருந்துச்சுன்னா நிறையா வெகு நேரம் நிற்க மாட்டேன், அது என்னன்னே எனக்கு தெரியாது. அதே மாதிரி சாமியை பார்த்துட்டு நிறையா அருள் பொங்க அப்படியே ஆஹான்னு வேண்ட மாட்டேன், அப்படியே கண்ணை மூடி இப்படி கையெடுத்து சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2 தம்பதியர் வந்து எனக்குள்ளே சாமியை கும்பிட்டு தேங்காயை உடைக்க ஆரம்பித்தாங்க. அதோட நானும் கீழே உட்காந்துக்கிட்டே அவங்கள வீடியோ எடுத்தேன். ரொம்ப வேண்டுதலாக வேண்டிகிட்டு இருந்தாங்க, ஏதோ வேண்டுதல் போல். அவங்க ஒருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு மனக்கவலை இருக்கும். அதே மாதிரி 2 பேரும் அங்கே உட்காந்து சாமியை அப்படியே கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க கண்ணை மூடி. நானும் அவங்களையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப வருத்தப்பட்டு அந்த அம்மா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவர் தன்னோட குழந்தைய கொண்டு வந்து அப்படியே கருப்பணசாமி முன்ன போட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக அப்படியே விழுந்தார் பார்த்துங்க. விழுந்து சாமியை கும்பிட்டார். இது தாங்க மனுஷன் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட சாமிக்கு முன்னாடி நம்ம ஒரு சாதாரண
விழுந்து அப்படியே உருண்டு சாமியை கும்பிட்றது மனசாரங்க. அந்த மன திருப்தி வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே எனக்கெல்லாம் உண்மையிலேயே எங்கள் மனசு அப்படி ஒரு மன திருப்தியாக இருக்குமுங்க. அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுலேயும் கிடைக்காது. அப்படி தான் எங்கள் நாத்தனார் நல்லா சுற்றி வலை வந்து உள்ளே போய் சாமியை கும்பிட்டாங்க. நான் ஒரு சோம்பேறி வெளியிலே நின்றுக்கிட்டு ஆனால் கோயிலுங்கன்னு தாங்க முன்னக்கந்தான் அதை இருக்குது பாருங்கள், அதுதான் கருப்பணசாமி. அதுக்குள்ளெல்லாம் உள்ள இது இல்லை. அதோட நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அப்படியே மறுபடியும் நடந்தே போகும்னு வந்துக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்துக்கோங்க ஊரே திரண்டு அங்கே தாங்க இருந்துச்சு. இன்றைக்கி லீவு நாள் வேறு, அதனால பார்த்துக்கோங்க ஒரே காரு வேணும் வண்டின்னு கும்மலாக சொந்த பந்தங்களோட ஆடு கடாய்களை வெட்டி அழகருக்கு படைச்சி அப்படியே எல்லாரும் சமைச்சு அங்கே எங்கேயே சமையல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் நாத்தனார் மணக்குதேன்டாங்க. இப்போ தானே வயிறு நிரப்ப தொந்தியை நெப்பிட்டு வந்துருக்கிய, அதுக்கெலாம் என்ன அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். ஏண்டி அங்கே சாப்பிட்டதை விட இங்கே மணக்கிற மனம் தாண்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருவோமா, ஒரு பந்தியில் உட்காந்துருவோமாட்டுக்கிட்டே வந்தாங்க. உன்னை யாராவது கூப்பிட்டாக்கிட்டே நல்லா இருக்குமே, அளவா யூடியூப்பர்காராக்கா வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஓம் பேர சொல்லி உட்காந்துறவங்க ஒருத்தர் கூட கூப்பிட்றாங்க இல்லையேண்டாங்க. இன்னும் அந்த அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆளாகல, வாங்க வாங்க. இப்போ என்ன கூப்பிடாமையே நம்ம போய் உட்காந்தா எதுக்கு வந்த அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கோயில் தளத்தில் கடாயை வெட்டி அப்படியே வந்து அன்னதானமாக போட்டுட்டு போகத்தே சாமிக்கு வந்திருக்காங்க. அதில் சொந்த பந்தங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்கள், நான் வெக்கப்படாமல் உங்களை கூட்டிகிட்டு போய் பந்தியில் உட்கார வைக்கிறேன்னு. தடி அப்படிலாம் பண்ணிடாத, வாத்தா சாப்பிட்டதே நெஞ்சுக்கு இருக்குது, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் மணக்கிறதுனால அப்படின்றாங்க. அதோட எல்லாரையும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் நாத்தனா சொன்ன மாதிரி மனமாக மணத்துச்சு. ஏண்டுகளுங்க இந்த பக்கம் கறி சமைச்சிக்கிட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு பண்ணமுண்டா. அதுக்கப்புறம் அதை பூரா பார்த்துட்டு நேராக தெப்பக்குளம் இருந்துச்சு. அந்த தெப்பக்குளம் இப்போ தான் தூர் வராமல் இருக்குது. அந்த தெப்பக்குளத்தை பார்த்துட்டு அது எவ்வளோ ஆழம் இருக்குண்டாங்க, உள்ளே குதிச்சு பாருங்கள் ஆழம் எவ்வளோன்னு தெரியுன்றாரு. என்னை கொல்ல பார்க்குறீ அடின்றாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாது, ஆழம் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், உங்களை மாதிரி தான் நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி நேராக வீட்டுக்கு வந்துட்டேங்க. இதுதான் இன்றைக்கி நடந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்படி தான் முனியம்மா என்னென்ன நாட்களில் எது இருக்கோ விசேஷங்கள் எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினைப்பேன். அதில் தான் சந்தோஷம் இருக்குது. எல்லா சொந்தங்களையும் பார்க்குறது, எல்லா விசேஷங்களுக்கும் போகிறது, அதில் கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ காசு பணம் கொடுத்து எங்கெங்கே சுற்றுலா பயணம் போனால் கூட கிடைக்காது. எனக்கு என்னன்னு தெரியல, சொந்தங்களோடு போகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த முனியமாவே என்னையும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள்.